பிரைஸ் லார்ட். 7th ஆகஸ்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால் நன்றி. ஆகையால் நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் செய்து அவர் முன்னிலமாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள், நன்றி சொல்லுங்கள் என்று கொலோசியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கு. நான் எது செய்தாலும் எனக்கு வாய்க்க மாட்டேங்குது, நான் எடுக்கிறதெல்லாம் எனக்கு தோல்வியெல்லாம் போய் முடியுது, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மன கஷ்டம் இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினால் செய்யுங்க, நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு வாய்க்க செய்வார். இது வரைக்கும் வராதது கூட உங்களுக்கு வரும். எப்போ தெரியுமா? நீங்கள் இயேசு மேலே நம்பிக்கை வச்சுட்டு செய்யும் போதும். ஸோ அது எப்படி செய்கிறது? இயேசுவின் நாமத்தினால் செய்வது என்னவென்று கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, சின்ன ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே, நான் இதை செய்கிறேன், எனக்கு வாய்க்க செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினால செய்யுங்க, நிச்சயமாகவே நீங்கள் கனத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. அவர் நாமும் நம்மளை உயர்த்துகிற நாமும், அவர் நாமும் நம்மளுக்கு ஜெயத்தை தருகிற நாமும். ஸோ நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். பை வேர்ஸ் வித் ஜெபராஜ். ஹேவ் a beautiful day.